को जीवन में, सबके जीवन में कोई रहस्य है. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு ரகசியம் அமைந்திருக்கிறது. हम सब लोग सीक्रेट रखते हैं. எல்லாமே அதை மறைச்சு வச்சிருக்கிறோம் நாம. है ना? सब लोग सीक्रेट रखना चाहते हैं. அதை எல்லாம் மறைச்சு வைக்க விரும்புகிறோம். कोई देख न ले. அதை யாரும் பார்த்துட கூடாது. कोई मेरे बातों को जान न जाए. அதை யாரும் தெரிஞ்சிட கூடாது. है ना? हम सब लोग सीक्रेट रखते हैं. எல்லாம் ஒரு காரியத்தை மறைமுகமா வச்சிருக்கிறோம். First we try to keep secret. Secondly we try to surprise the people. முதல்ல அதை ரகசியமா வச்சிருக்கிறோம், அப்புறம் ஆச்சரியமா அதை வெளிப்படுத்துகிறோம். आज हम लोग बाइबल में से भी सीक्रेट और सरप्राइज भी हम देखेंगे. பைபிள்லயும் அந்த மாதிரியான ரகசியங்கள் ஆச்சரியங்கள் இருக்கிறது. आप लोग बहुत ब्रिलियंट है बाइबल के, फिर भी हम बाइबल में से हम पढ़ेंगे आज. இப்பவும் நீங்க எல்லாம் ரொம்ப பிரில்லியண்டான ஆட்கள், ஆயிலும் வேதத்திலிருந்து நம்ம தியானிப்போம். Ecclesiastes, बुक ऑफ Ecclesiastes, प्रसंगी है ना? हाँ, 11 अध्याय 11 chapter 11:5 பிரசங்கி. हाँ, बुक ऑफ Ecclesiastes. பிரசங்கில இருந்து 11 11 5 वचन. பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். Here very clear says, இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, as you do not know the paths of the wind. நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தேவனுடைய அந்த செயல்களை நீ அறியாய். Or how the body is formed in the mother's womb. நம்மளுடைய தாயின் வயிற்றில எலும்புகள், நம்ம சதைகள் உருவாகுதே நமக்கு தெரியாது. We are not able to see this. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. We feel, நம்ம உணரலாம். In the mother's womb, after growing only we know it's a grown up, but we do not see when and how it's a growing. தாயின் வயிற்றில கரு உருவாகும் போது அது எப்படி உருவாகுது என்பது நமக்கு தெரியாது, ஆனால் அதை உணர முடியும். We do not know. நமக்கு அது தெரியாது. Very secret thing. அது ரொம்ப ரகசியமானது. We see outside, oh this is a conceive, this so this and that, so whatever we see, but we do not see when it's happening and how it's happening. வெளியுலகமா நம்ம பார்க்கலாம் கர்ப்பவதியா இருக்கிறாங்க இதுன்னு, ஆனால் உள்ள அது என்ன எப்படி உருவாகிறது கரு என்பது தெரியாது. We feel wind is blowing this way or this way, but how it's blowing we do not see. We cannot see. அதாவது வெளியரங்கமா அது தெரிவதில்லை, உள்ள அவங்க தாயின் வயிற்றுக்குள்ள அதோட அசைவுகள் எல்லாம் நமக்கு அவங்க உணர முடியும். So God is, we keep secret and we surprise people. Today God keeps secret and he wants to surprise you. ஆண்டவர் அதை ரகசியமா வைத்திருக்கிறார், அது ஆச்சரியமாய் அது வெளிப்படும் நாள் வரும். So second line say, so you cannot understand the work of God, the maker of all things. கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறாய். You cannot, so you cannot understand the work of God, the maker of all things. நம்ம உடம்புல அந்த கரு எப்படி உருவாகுது, எலும்புகள் எப்படி உருவாகுது என்பது நமக்கு தெரியாது. So here God is working in a natural way, very secretly. Here God again is saying, see, now I'm working in the winds, now I'm working in the womb, also now I will work in your life which you do not understand. இது மாதிரி தான் ஆண்டவர் நம்ம வயிற்றுக்குள்ள குழந்தை உருவாகுது போல நம்மளோடு கூட இடைபடுகிறார், நம்ம சூழ்நிலைகளிலும் இருக்கிறார், ஆனால் அது நமக்கு தெரியாது. Job 37:5. யோபு Job 37:5. You know very well this verse, hopefully. 35. 37 and verse 5. யோபு 37:5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார், நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். God's voice thunders in marvelous ways. அவருடைய சத்தம், he does great things beyond our understanding. ஆண்டவருடைய சத்தம் அது பெரிய ஆச்சரியமா இருக்கிறது, அது குமர பண்ணுகிறது, அது பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். He does great thing beyond our understanding. நம்மளால புரிந்து கொள்ள முடியாத, ஆராய முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். God
is Almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is Almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். No limitation at all. No limitation at all. அதுக்கு எந்த எல்லையும் கிடையாது. But we have a limitation mind. நம்ம மூளையில சில வரையறைகள் இருக்கும். We cannot think, we cannot understand much and much. If we try more, it will be hemorrhage. நமக்கு அந்த பரலோகத்தோட திட்டங்கள் எல்லாம் தெரியாது. ஆண்டவர் என்ன பண்ண போறாங்கிறது நம்ம மூளைக்கு எட்டாதது. So we have a limited mind. நம்ம மூளை வரையறைக்கு உட்பட்டது. But God is Almighty God. ஆனால் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். His work is very marvelous way. அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். Beyond our understanding. நம்மளுடைய யோசனைகள் ஆலோசனைகளுக்கு அப்பாற்பட்டது. Hallelujah. 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 So we cannot understand. நம்ம அதை புரிந்து கொள்ள முடியாது. So here Job in book of Job also says the same thing, we cannot understand. இதேதான் யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். In Ecclesiastes Solomon also says same thing, cannot understand the work of God. சாலமோனும் அதேதான் சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவருடைய கிரியைகளை நம்ம ஆராய்ந்து முடியாது என்று. In a spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கையில why we are told or commanded to be in live in Holy Spirit. நம்ம ஆண்டவரோட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானோட இடைவெளி. Why we are commanded, not only guided, commanded means must, out to do. ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது ஏன் கட்டளைகள் கொடுக்கிறோம்? அதை live always in the Holy Spirit. நம்ம எப்பொழுதும் பரிசுத்த ஆவியோட இணைந்து வாழணும். Feel experience always the persons of the Lord. அதுல ஆண்டவரோட பரிசுத்த ஆவியோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணணும். We have to understand now. நம்ம இப்ப புரிய வேண்டியது என்னன்னா, if we are in Holy Spirit always, நம்ம பரிசுத்த ஆவியில் இருந்தா, no, don't make an excuse. முடியுமா எப்பவுமே பரிசுத்த ஆவிக்குள்ள நரமே முடியுமா அப்படி, no need to make excuse. ஐயா பரிசுத்த ஆவியில் இருக்கும்போது நமக்கு சந்தேகம் வர வேண்டிய அவசியமே இல்லை. we can live because God has given Holy Spirit. நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார், அதன்படி நம்ம எதையும் செய்ய நம்மளால முடியும். If we live according to Holy Spirit, if we live यदि हम पवित्र आत्मा, हिंदी और हार्ड हो जाएगा आपके लिए, यदि हम पवित्र आत्मा के अनुसार जीवन जिएंगे तो பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின்படி நடந்தால் तो हम परमेश्वर का है ना, the plan of God, the work of God we can recognize, we can understand because we are in the Holy Spirit. பரிசுத்த ஆவியில நடக்கும்போது அவருடைய திட்டங்கள் என்ன, தீர்மானங்கள் என்னங்கிறதை நம்ம புரிந்து நம்ம நடக்க முடியும். If we are in our one thinking, in our one understanding, we cannot understand the plan and purpose and work of God. இப்ப நம்மளோட சுயத்தின்படி சிந்திக்கும் போது அது எதுவுமே நடக்காது. So we have to be always ask God in the Holy Spirit, God reveal me, tell me what you want me to do. நம்ம எப்போதுமே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நாங்க என்ன செய்யணும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய திட்டங்கள் என்னங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவியின் மூலமா கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். He is your father. அவர் நம்முடைய